இன்று தவக்காலத்தின் 18ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி நோயுற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறுதல். இறை வார்த்தை: நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25:36. நோயுற்றவர்களும் ஒரு வகையில் சிறையில் இருப்பவர்களே. நோயின் தாக்கத்தால் தாம் விரும்பியதை உண்ண, விரும்பியவாறு இருக்க, விரும்பியதை செய்யக்கூடிய சுதந்திரம் மறுக்கப்பட்டவர்கள் இவர்கள். நோயின் தாக்கம் சிறியதா பெரியதா என்பது நோயின் தன்மையை சார்ந்ததல்ல, அந்நோயால் பீடிக்கப்பட்டவரின் மனநிலையை சார்ந்தது. சாதாரண காய்ச்சலுக்கே கூச்சல் போடுபவர்களும் உண்டு. இரத்த புற்றுநோயால் தாம் பாதிக்கப்பட்டதாக அறிந்த பின்பும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வழிகளை தாங்கி கணினி வழி நற்கருணை அற்புதங்களை ஆவணப்படுத்திய கார்லோ அகுடிஸ் போல நோய்களுக்கே சவால் விடுகிறவர்களும் உண்டு. நம் வீட்டிலுள்ள நோயுற்றவர்களிடம், நம்மை சுற்றியுள்ள நோயுற்ற அன்பர்களிடம் எனக்கெல்லாம் இப்படித்தான் என ஆரம்பிக்காமல், அவரை போல நீயே இல்ல என அட்வைஸ் பண்ணாமல் முதலில் அவர்களோடு நேரம் செலவழிக்க முடிவெடுப்போம். இரண்டாவதாக, அவர்கள் புலம்பட்டும், புலம்பி தீர்க்கட்டும், நம் செவிகளை கொடுப்போம். இது மிகுந்த சவாலான தீர்மானம். எரிச்சல் அப்பிக்கொண்டு வரும். தினமும் கூட புலம்பட்டும், கொட்டி அமைதியாக கேட்போம். இடையிடையே என்னால உங்க கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள முடிகிறது என்று மட்டும் அன்பொழுக சொல்வோம். அவர்களுக்கு என்னென்ன சொல்லலாம் என சிந்திக்கவெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சந்திப்போம். டிவி சீரியலுக்கு, மொபைல் சர்ஃபிங்குக்கு நேரம் ஒதுக்குவதை போல அவர்களை ஆர்வத்தோடு சந்திக்க நேரம் ஒதுக்குவோம். நான் நோயுற்று இருந்தேன், என்னை காண வந்தாய் என இயேசு நம்மை பார்த்தும் கூறுவதற்கு இத்தவக்காலத்தில் நம்மையே தயாரிப்போம். ஜெபம். அன்பான இயேசுவே, நோயுற்று தவிக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களை கனிவான பார்வை, ஆறுதலான உரையாடல் நிறைந்த என் சந்திப்பால் தேற்ற வரமருளும் இறைவா.